ஹாய் கைஸ், வெல்கம் டு டிராவல் சேனல். பாக்குற அனைவருக்கு சதீஸ்வரா அன்பான வணக்கம் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம எந்த இடத்துக்கு வந்துருக்கோம் பாத்தீங்கன்னா பெருங்குடி ஏரியாவுக்கு தாங்க வந்துக்கிறோம். இங்க வந்து ஒரு சென்னையோட மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான பொருள் காட்சி ஷோ வந்து போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இங்க கடல் கன்னி ஷோ, அப்புறம் மெரின் எக்ஸ்போ, இப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இப்ப இந்த இடத்துக்கான டிக்கெட் பிரைஸ் எவ்வளோ, டைமிங் எப்படி, இந்த இடத்துக்கு எப்படி வரலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ட்ரி டிக்கெட் எடுத்துறேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்றேன். வாங்க உள்ள போயிடலாம். இந்த இடத்துக்கான கார் பார்க்கிங் அண்ட் பைக் பார்க்கிங் எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க பாத்தீங்கன்னா, காருக்கு வந்து 80 ரூபா, அப்புறம் பைக்கு வந்து 40 ரூபா டிக்கெட் எடுத்துட்டேன். இப்ப நம்ம அடுத்தது எங்க போறோம் பாத்தீங்கன்னா எஜிபிஷனுக்கு தான் போறோம். இங்க டிக்கெட் பிரைஸ் எவ்வளவுன்னு சொல்லி நம்ம உள்ள டிக்கெட் கவுண்டர் கிட்ட போய் பார்த்துடலாம். இந்த இடத்துல வந்து நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. அடல்ட்டுக்கு வந்து 150 ரூபா. இது 5 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து ஃப்ரீ தான். 5 வயசு மேல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஃபுல் டிக்கெட் எடுக்கணும், 150 ரூபா. இப்போ வந்து நம்ம ஒரு மீன் வாய்க்குள்ள நம்ம என்ட்ரி ஆயிருக்கோம். இப்போ நம்ம உள்ள போய் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இடத்துக்கான டைமிங் பாத்தீங்கன்னா ஈவினிங் 4:30 மணிக்கு தான் வர முடியும். அதுக்கப்புறம் நைட் 9 வரைக்கும் வந்து க்ளோஸ் பண்றாங்க. இதுதான் இந்த இடத்தோட டைமிங். எல்லா டைமும் வந்து ஓப்பன்ல தான் இருக்கும். இதோட லாஸ்ட் டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. அதனால வந்து லாஸ்ட் டேட் இன்னும் எனக்கு தெரியல. பட் வீடியோ நீங்க பாக்குற வரைக்கும் நெக்ஸ்ட் ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள க்ளோஸ் ஆயிடும் நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஏபிஜே அப்துல் கலாம், அவங்களோட ஹிஸ்டரி, அவங்களோட ஸ்டாச்சு, அதுதான் பார்க்க போறோம். வாங்க பார்த்துடலாம். உண்மையாலே இந்த இடம் செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். பசங்களுக்கும் சரி, யங்ஸ்டருக்கும் சரி. உண்மையாலே வந்து அப்துல் கலாம் இப்போ நம்மளோட தமிழ்நாட்டோட ஒரு ஒன் ஆஃப் த ஒரு நாயகன்னு சொல்லலாம். அதுதான் அப்படிப்பட்ட அவரோட வாழ்க்கை வரலாறை வந்து அப்படியே ஒரு டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு வந்து செம்ம சூப்பரா இருக்குது. யங்ஸ்டர் எல்லாருக்குமே வந்து இவர் தான் ஹீரோ. உண்மையாலே வந்து சொல்ல போனா இவர் தான் ஹீரோ. உண்மையாலே ஒரு ராமநாதபுரத்துல இருந்து இவர் வந்தார், அதாவது ராமேஸ்வரம், அங்கதான் அவரோட மணிமண்டபம் இருக்குது. அங்க இருந்து டிராவல் ஆகி டெல்லிக்கு போயிட்டு ஒரு நம்மளுக்கு வந்து குடியரசுத் தலைவராக இருந்தது வந்து நம்மளுக்குலாம் ஒரு பெருமையா இருக்கும். உண்மையில அவரை வந்து இங்க அவரோட ஹிஸ்டரியை வந்து காமிச்சது வந்து நம்மளுக்கு சூப்பராகவே இருக்குது. கைஸ், நம்ம ரெண்டாவதா பார்க்கக்கூடிய இந்த ஒரு பிளேஸ் வந்து செம்ம சூப்பராகவே இருக்குது. பயங்கரமா போட்டோ எடுக்கிறாங்க, நிறைய பேர் போட்டோ எடுக்கிறாங்க. ஏன்னா அது நல்ல ஒரு மெமரி. இந்த இடத்துல வந்தீங்கன்னா உண்மையில செம்ம சூப்பரா இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததா வந்து ஜங்குள்குள்ள நுழைய போறோம், அதாவது ஒரு ஃபாரஸ்டுக்குள்ள நுழைய போறோம். இப்போ மூணாவது இடத்த பார்க்க போறோம். ஒரு ஃபாரஸ்டுக்குள்ள என்ட்ரி ஆகிற மாதிரி தான் இருக்குது இந்த இடத்தோட செட்டப் எல்லாமே. பட் உண்மையிலே ரொம்ப பெரிய ஒரு லயன், கங்காரு, ஜிராஃபி, கிங்காங், உங்களுக்கு தெரியுங்களா, கிங்காங் பார்க்கறதுக்கு செம்ம சூப்பரா இருக்குது. எலிஃபண்டா இருக்குது இங்க. உண்மையாலே இதோட செட்டப் எல்லாமே செம்ம சூப்பரா இருக்குது. இப்போ மூணாவது பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது 4வது பிளேஸ் போறோம். கைஸ், உண்மையிலே இந்த செட்டப் செம்ம சூப்பரா இருக்குது. இந்த நேச்சுரலா அந்த உள்ள என்ட்ரி ஆகிற மாதிரி தான் இருக்குது. உண்மையாலே வந்து ஏதோ ஒரு அமேசான் காட்டுக்குள்ள நீங்க டிராவல் பண்ண எப்படி இருக்குமோ அந்த எஃபெக்ட் வந்து இந்த ஓரளவு இந்த இடத்துல கொடுக்குது. அதுக்கப்புறம் இப்ப 4வதா இதை பார்த்துட்டோம், அப்துல் கலாமு, அப்புறம் அந்த கார்ட்டூன், அதுக்கப்புறம் அந்த யானை, ஜிராஃபி, இதெல்லாம் பார்த்தோம். இது வந்து ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போனா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்தது. சூப்பராகவே இருக்குது. கண்டிப்பா இந்த பிளேஸ் நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா போட்டோ எடுக்காம இருக்க மாட்டீங்க. மாத்தி மாத்தி எல்லா இடத்துல போட்டோ எடுத்திருப்பீங்க.
இப்போ இது பார்த்து முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்ததான் வந்து ஒரு அக்வேரியம் பிளேஸுக்கு தான் போறோம். நீங்க பாக்குறீங்க 2 கடல் கன்னியா. உண்மையாலே ரொம்ப கஷ்டங்க தண்ணிக்குள்ளேயே இருக்கிறது. இப்போ 4:30 ஷோ ஸ்டார்ட் ஆச்சுன்னா இது எவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ளே இருப்பாங்கன்னு தெரியல. ஆனா பட் அவங்க பண்ற சின்ன சின்ன ஒரு மூவ்மெண்ட்லாம் வந்து செம்ம சூப்பரா இருக்குது. உண்மையில கடல் கன்னி பாக்குற ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்குது. அதனால சின்ன சின்ன குட்டி குட்டி பசங்க வந்து இதை பார்த்துட்டு ரொம்ப பிரமிக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பெரியவங்களுக்கு நம்மளுக்கு தெரியும் இது கடல் கன்னி இல்ல நம்மள மாரி ஒரு ஆள் தான் சொல்லிட்டு. பட் சின்ன பசங்களுக்கு செம்ம ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும் கடல் கன்னியை பாக்குறது. கடல் கன்னி ஷோ வந்து நல்லா தான் இருந்தது. நிறைய பேர் வந்து அங்க பார்த்துட்டு அந்த கடல் கன்னியோட சின்ன சின்ன ஒரு மூவ்மெண்ட் ஸ்வீட் மூவ்மெண்ட்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ அடுத்ததான் நம்ம வேற எங்க போறோம் பாத்தீங்கன்னா அக்வேரியம், அண்டர் வேர்ல்டு அக்வேரியம் தான் போறோம். உண்மையிலே டனல் அக்வேரியம் வந்து செம்ம சூப்பராகவே இருந்தது. உண்மையிலே வந்து அல்டிமேட்டா இருந்தது. பட் நம்ம ரெகுலரா பார்க்கக்கூடிய ஃபிஷஸ் தான் அதிகமா இருந்தது. இந்த கோல்டு ஃபிஷ், அந்த கலர் ஃபிஷ்லாம் இருந்தது. இருந்தாலும் வந்து உண்மையில இந்த இடத்துக்கு இப்படி ஒரு செட்டப்ல கொண்டு வந்தது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் தான் சொல்லலாம். 150 ரூபாய்க்கு வந்து கண்டிப்பா வந்து முக்கியமான விஷயம்லாம் பார்த்தோம். நம்ம அதெல்லாம் குறைய சொல்ல பயங்கரமான ஒரு செட்டப்ல போட்டுருக்காங்க. ஒரு பர்சனுக்கு வந்து 150 ரூபா எனக்கு ஓகே தான் தோணுது. ஆனா இருந்தாலும் இதோட முடியல. மறுபடியும் வந்து அந்த சின்ன சின்ன நம்ம வீட்டில் வாழக்கூடிய ஃபிஷஸ் நிறைய இருக்குது. கைஸ் செம்ம பெருசா இருக்குது. உங்களுக்கு நம்ம வீடியோல பாக்குறதுனால உங்களுக்கு சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இப்ப உங்களுக்கு கை வச்சு காட்டுறோம் பாருங்க. பாருங்க இந்த அளவுக்கு பெருசா இருக்குதுங்க. உண்மையிலே இந்த இடம் செம்ம சூப்பரா இருக்குது. பாத்தீங்கன்னா தெரியும். உண்மையில செம்ம அல்டிமேட்டா இருக்குது. ஒவ்வொன்று இடத்துலயும் வந்து கண்டிப்பா எல்லாருமே போட்டோ ஷூட்டு தான். இந்த இடத்துக்கு வந்தோம் போட்டோ போட்டு இன்ஸ்டால ஸ்டோரியோ போஸ்டோ ஏதோ போடணும்னு சொல்லிட்டு எல்லாருமே எடுக்கிறாங்க. உண்மையாலே எனக்கு வந்து செம்ம அல்டிமேட்டா இருந்தது. அவ்வளவுதான் காய்ச்சி. இப்போ நம்ம 150 ரூபாய்க்கு வந்து எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம வெளியே வர போறோம் இந்த இடத்த விட்டு. அப்துல் கலாம், அதுக்கப்புறம் அந்த நேச்சுரலான அந்த யானை ஜிராஃபிலாம் பார்த்தோம். அப்புறம் காமிக்ல வரக்கூடிய கேரக்டர்லாம் பார்த்தோம். அண்டு ஃபிஷ் அக்வேரியம், டனல் அக்வேரியம் அது செம்ம சூப்பராக இருந்தது. முக்கியமானது வந்து அந்த மீன் தேவதை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்கள பார்த்தது செம்ம சூப்பராகவே இருந்தது. இப்போ அடுத்தது நம்ம வெளியே வந்துட்டோம். வெளியே என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். வெளியே வந்தோன்னா எல்லாம் பர்ச்சேசிங் ஏரியா தான். அந்த ஜுவல்ஸ், அசசரிஸ், அப்புறம் சின்ன சின்ன வயசுல இந்த கரண்ட்லாம் வச்சு விளாடுவோம். உங்களுக்கு தெரிஞ்சுங்களா? இதுக்கு வந்து எல்லாம் 20 ரூபா 40 ரூபா அந்த ரேட்டு அவங்க போட்டு வச்சுக்கிறாங்க போர்டில். அப்புறம் வேற ஏதாவது ஹை ப்ரைஸாக போகும்போது அது தனி விலைன்னு போட்டுக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 20 ரூபா 30 ரூபா அதெல்லாம் போட்டுக்கிறாங்க. தனி விலை அதையும் போட்டுக்கிறாங்க. எது எடுத்தாலும் இந்த கரண்ட்ல எல்லாமே 40 ரூபா. இது ஃபுல்லாகவே பர்ச்சேசிங் ஏரியா தான். உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது வாங்கணும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே போனால் லேடிஸுக்கு ஃபேவரட்டான ஹேண்ட் பேக், இது ஃபுல்லாக ஹேண்ட் பேக் வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு காட்டுறேன். ரொம்பவே வந்து ஃபேஷன் டிசைனிங்காக வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க. பட் எனக்கு அந்த அளவுக்கு அதிகமாக தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வளையல் தான். இதெல்லாம் செம்ம யூனிக்கா இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சுங்களா? நல்லா யூனிக்கா இருக்குது. இதுக்கெல்லாம் தனித்தனி ரேட்டு. ஆனால் பட் 50 ரூபா
அப்புறம் 30 ரூபா இது மாதிரியான டிஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட் வச்சிருக்கிறாங்க. பட் இந்த இடத்துல வந்து கமல் தெரியுதுங்களா, நல்லா டிசைன் செம்ம சூப்பராக இருக்குது. மேபி இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணி வாங்கிட்டு போவீங்க. எல்லாமே லேடிஸ் சம்மந்தமானது இருக்குது. நம்ம என்னத்தை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, அதனால இந்த இடத்த விட்டு நம்ம வெளியே வந்துடலாம். ஆனால் உங்களுக்கு அந்த காட்டுறேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் இந்த இடத்த உங்களுக்கு. இருக்கிறாங்க நிச்சயம் பரிசா. அது என்ன கேம் தெரியல, கிட்ட போய் பார்ப்போம். இந்த பாலை கொடுத்துருவாங்க, அப்படியே அந்த நம்பர் போட்டால் கவுண்ட் பண்ணி எந்த நம்பர் வருதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. இது பீச்சில் நிறைய இடத்துல பார்த்துருப்போம்ல, சேம் அதே கேம் தான். எவ்வளோ அமௌண்ட்டு கேட்போமா? எவ்வளோ அமௌண்ட்டு? 50 ரூபா. ஒரு கேமுக்கு வந்து 50 ரூபா. ட்ரை பண்ணி பார்க்கலாமா, என்ன சொல்கிறீங்க? சரி, ஒரே வாட்டி இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். எது எடுத்தாலும் ஏதாவது ஒரு பரிசு வருதான்னு சொல்லிட்டு கைஸ் டிக்கெட்டை வாங்கியாச்சு. இந்த கேம் விளையாடி பார்க்கலாம். அது என்ன போட்டுக்கலாம், ஃபேமிலி ஜாலி கேம். அதனால வந்து ட்ரை பண்ணி பார்த்து நம்மளுக்கு எது லக்கி எது உள்ளதுன்னு பார்ப்போம். வந்து 12 பாயிண்ட்டுக்கு வந்து இந்த பிரஷ் வைக்கிற ஸ்டாண்டு தான் வருது. இது வீட்டுக்கு வந்து யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். மேபி கண்டிப்பாக சொன்ன மாதிரி நிச்சயம் பரிசு இருக்கு சொன்னாங்களே, நான் எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்தது பெரிய பெரிய கிஃப்ட் தான். ஆனால் 12 ரூபாய்க்கு 12 பாயிண்ட்டுக்கு இந்த பிரஷ் வைக்கிற ஸ்டாண்டு தான் கிடச்சிது. ஓகே கைஸ், இப்போ நம்ம அடுத்ததாக வந்து அட்வென்ச்சரான ரைடுக்கு தான் நம்ம போகிறோம். வாங்க போகலாம். பார்க்கக்கூடிய இந்த ரைடு வந்து செம்ம அட்வென்ச்சரா இருக்கும். இதுல ஒரு ஆள் டிக்கெட் ரைடு பாத்தீங்கன்னா 150 ரூபா. இதே அந்த பெரிய ராட்டினம் வந்து உங்களுக்கு தெரியுதா, இந்த பெரிய ராட்டினம் வந்து 100 ரூபா. அதனால வந்து செம்ம அட்வென்ச்சரா இருக்குது. ரைடோட டிக்கெட் பிரைஸ் வந்து ஒரு காமனா தான் இருக்குது, ரொம்ப ஹையஸ்ட்லாம் சொல்ல முடியாது. வீக்கெண்ட் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா இது மாதிரி ரைட்லாம் என்ஜாய் பண்ணாதான் நல்லா இருக்கும். அடுத்தது என்னது, பாயிண்ட்லாம் வந்து எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு நம்ம வெளியே வந்துட்டோம். ஏன்னா 150 ரூபா கொடுக்குது, செம்ம ஒர்த்து தாங்க. உள்ள அந்த அளவுக்கு செம்ம சூப்பராக இருந்தது. அந்த செட்டப், அதுக்கப்புறம் கடல் கண்ணி இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம சூப்பராகவே இருந்தது. அதுக்கப்புறம் வெளியே வந்தோம்னா பர்ச்சேசிங் ஏரியா, அப்புறம் அட்வென்ச்சரான ரைடு இதெல்லாம் பார்க்குறது சூப்பராக இருந்தது. அதோட ரேட்லாம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். இந்த இடம் வந்து பெருங்குள்ள எத்தனை நாளைக்கு இருக்கும், இதோட லாஸ்ட் டேட் எப்போன்னு இன்ன வரைக்கும் சொல்லல. ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் இருக்கும்னு சொல்லிருக்காங்க. அதுல இருந்து டைம் எக்ஸ்டேஞ்ச் ஆகுமா இல்ல அதோட முடியுமா என்னன்னு எனக்கு கரெக்டா தெரியல. பட் எனக்கு இன்ஃபார்ம் வந்ததுன்னா நான் கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்றேன். இல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரீப்ளை பண்றேன். வெளியே வரும்போது உண்மையாலே ரொம்பவே கஷ்டமா இருக்குது நடக்கிறதுக்கு. ஃபுல்லாவே தண்ணி சேரு அது மாதிரி இருக்குது. பட் உள்ள என்ட்ரி ஆகும்போது நல்லா கவனிச்சாங்க. ஆனா வெளியே அனுப்பும் போது இப்படி பண்ண ஒரு சம்பவம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல. உண்மையிலே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது நடக்கிறதுக்கு. ஆனா பட் யங்ஸ்டருக்கு ஓகே, நம்ம ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துடலாம். ஆனா பெரியவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க பாருங்க இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு. ஃபுல்லாவே வந்து நடக்க முடியாது, அதான் ரொம்ப கஷ்டம் ஃபேமிலி ஆளு வரும்போது. ஆனால் பட் இதை கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம் அவங்க. ஏன்னா
உள்ள போகும்போது கரெக்டா உள்ள அமிச்சிட்டாங்க. ஆனா வெளியே வரும்போது இப்படி இருந்தா இப்படி பெரியவங்களுக்கும் சரி பசங்களுக்கும் சரி நடக்குது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஃபுல்லா தண்ணி சேரா இருக்குது. எக்ஸிட் கேட் அதுதான், அந்த லாஸ்ட் தான். எல்லாருமே பயங்கரமா கஷ்டப்படுறாங்க இந்த சைடு வர்றதுக்கு, எக்ஸிட் ஆகுறதுக்கு. உண்மையில வந்து இந்த இடத்த கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மண்ணெல்லாம் போட்டு நல்லா பண்ணி வச்சிருக்கலாம். பட் உள்ள போகும்போது மட்டும் நல்லா போட்டுருக்காங்க உள்ள போறதுக்கு. ஆனா வெளியே வரும்போது மட்டும் அப்படி கொடுத்துருக்குறாங்க. அதை கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். நீங்க ஈவினிங் டைம்ல எங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பெருங்குடி ஏரியாவுக்கு வாங்க. ஆனா எக்ஸிட் வரும்போது தான் கொஞ்சம் சிரமமா இருக்குது. மற்றபடி உள்ள எல்லாமே நல்லா இருக்குது. கண்டிப்பா வந்து ஒரு 150 ரூபாய்க்கு செம்ம சூப்பரான ஒரு ஷோ. உண்மையில கடல் கண்ணிக்காகவே நம்ம இந்த இடத்துக்கு வரலாம். ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். தண்ணிக்குள்ளேயே எவ்வளவு நேரம் இருக்கு, நீங்க 1 hour 2 hour இருந்தாலும் நம்மளுக்கு கை உடம்பெல்லாம் ஊறிடும் பார்த்தீங்கன்னா, அது மாதிரியான ஒரு விஷயம். பட் நம்மளுக்காக வந்து ஒரு குழந்தைக்கு என்ஜாய் பண்ணதுக்காக அவங்க இது மாதிரி கஷ்டப்பட்டு நம்மளுக்கு காட்டுறாங்க. அதுக்காகவே இந்த பெருங்குடி ஏரியா கூடிய இந்த மெரைன் ஷோக்கு வந்து வரலாம். ஓகே கைஸ், போலாம். கைஸ், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதீஷ். பாய் கைஸ்.